வந்த காரணம் எதுவாக இருந்தாலும் முடிந்த அளவிற்கு உதவி செய்ய காத்துக்கொண்டே இருக்கிறோம். தாங்கள் வந்த காரணத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆக ஏன் வந்து எதுக்காக என்ன காரணம் அண்ணன் தெரிவித்தாலும் கூட தலைவி என்ற முறையிலே தாங்கள் தெரிவிக்க நம்ம காரணத்தினால் வழக்கம் போல் வேட்டையாட புறப்படுகிற ஒரு மான் கூட்டம். மான் கூட்டத்திலே திருமணங்கள் நான் பார்த்த ஒரு மான், அழகான மான். அப்பேற்பட்ட மானை பிடிக்கணும். கிட்ட நெருங்குகின்ற பொழுது உங்க அண்ணன் கெட்டிக்காரன், பேச்சுக்கு சொன்னேன், தடுத்து நிறுத்தி விட்டான். தலைவி என்ற முறையிலே தாங்கள் அனுமதி பெறணும். மானை பிடிக்கிறதுக்கு மாநில சாதாரண கிடையாது. மானினுடைய பெருமையில சொல்லலாம், நிறைய சொல்லலாம். மானை விரட்டுகிற பொழுது திரும்பி பாச்சு பாருங்க, பல்வரிசை. ஆக பச்சரிசி பல்வரிசைன்றனால மானினுடைய பெருமையில சொல்லணும்னா பச்சரிசி பல்லழகு நிறைஞ்ச மானமா, பக்கமா நம்பிக்க போந்த மானமா. பச்சரிசி பல்வரிசை நிறைந்த மானமா, பக்குவமா நம்பிக்க உகந்த மானமா. கொடுத்து விட்டா உனக்கு லாபமா, ஆமா கொடுத்து விட்டா உனக்கு லாபமா, மறைச்சு வச்சா பெரிய பாவமா. நீ கொடுத்து விட்டா உனக்கு லாபமா, மறைச்சு வச்சா பெரிய பாவமா. சரி அப்படியா? இழுப்பே பாப்பா, நீங்க வரட்டு வம்பு இழுக்காதீங்க. பட்டு மத்த பைவிரிச்சு படுக்கவ பேமா, ஏன் பட்டு மத்த பைவிரிச்சு படுக்கவ பேமா. ஏழு கால வலிச்சதுன்னா அமைக்கிவ பேமா, ஏழு கால வலிச்சதுன்னு அமைக்கிவ பேமா. சும்மா கொழு கொழுன்னு, அம்மா கொழு கொழுன்னு கொளுத்த மானம்மா, கொழு கொழுன்னு கொளுத்த மானம்மா. கொளுத்ததெல்லாம் எனக்கு தானம்மா, கொழு கொழுன்னு கொளுத்த மானம்மா, கொளுத்ததெல்லாம் எனக்கு தானம்மா. யாரு எதுக்கு தும்ப விட்டு வால் பிடிக்க துடிக்கிறாருங்க. சரி அப்படியா? ஓஹோ, உங்க நினைப்பு எல்லாம் குழப்ப கெடுக்குது. கம்பா தீ முட்டுச்சுன்னா எனக்கு வலிக்குமா, ஏன் கம்பா வச்சு முட்டுச்சுன்னா எனக்கு வலிக்குமா. கம்பா வச்சு நான் முடிச்சா அதுக்கு வலிக்குமா, அவன் நம்ம வச்சு நான் பிடிச்சா அதுக்கு வலிக்குமா. எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா, ஆமா நீ எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா. சேர்ந்து அனுபவிச்சா தானே தெரியுமா. குடிக்க முடியுமா? குடிச்சிருவேன், அடக்கிடுவேன். மானை இங்கு பிடிக்க முடியுமா. இதெல்லாம் புடிச்சு புட்டு அடக்க முடியுமா? பச்சரிசி பல்லழகு நிறைஞ்ச மானமா, பக்கமா நம்பிக்க போந்த மானமா. கொலைவி பறக்குது. நான் இங்கிட்டு தள்ளிக்கிட்டு வந்தா நீங்க என்ன இங்கிட்ட எடுத்துட்டு நீ வரீங்க? எங்க தள்ளிட்டு போனா நானும் வருவேன். அது சரி. பொம்பளை போற பக்கமே போக கூடாது. நமக்குன்னு தனியா ஒரு வழியை உருவாக்கிக்கணும். அப்படி கிடையாது. ஏன்? பிடிச்ச பொம்பளை பிள்ளையோட போகலாம். எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலைனா எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதுமா? என்ன சொல்ல வரீங்க? மானே இல்லன்னு சொல்ல வரேன். மானி இல்லை நீங்க எப்படி சொல்லுவீங்க? மானேக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க? கண்ணால பார்த்தவே நானு. நானும் கண்ணால பார்த்தனே. என்ன பாத்தீங்க? நான் காவல் பார்த்தேன். நீங்க காவல் பார்த்தா மான் வராது நீ அர்த்தமா? மானை பார்த்த மான் வந்துச்சு அர்த்தமா? ஏங்க வராதுன்னு வந்து சொல்ற அவசியம் என்ன இருக்கு? வந்தது இல்லன்னு சொல்ற அவசியம் எனக்கு இல்லங்க. மான் இருக்குன்னு ஆரம்பிச்சிருக்கேன். மான் இல்லன்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டே கேட்கணும். அப்படியா? ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என் பக்கத்துல சத்தம் போட்டு பேசுற பெண்களை கண்டாலே சுத்தமா பிடிக்காது எனக்கு. எனக்கு இந்த பிடிவாதம் பண்ற ஆம்பளைய பார்த்தாலே பிடிக்காது. என் பேச்சுக்கு ஆமா போடுற ஆள்னா சரின்னு போ. நீங்க பெரிய ஆமா போடுறாளா பாத்துருப்பீங்க. ஆமாங்க. என்ன சொல்ல வரீங்க? மான் இல்ல. இங்க பாருங்க. மான் இருந்தாலும் உமக்கு கொடுக்க முடியாது. மான் இருந்தாலும் தர முடியாதுன்னா அது பேர் என்ன தெரியுமா? என்ன? திமிரு அப்படின்னு அர்த்தம். அது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு எனக்கு. இங்க பாருங்க. ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கணும்னு நினைச்சா முடியாது. அது எப்படி மறைக்க முடியும்? ஒரு தட்டுல சோற போட்டு ஒரு பூசணிக்காய் வச்சா மறையுமா? மறையாது. மறையாதுல. அந்த மாதிரி நீங்க மறைக்க பாக்குறீங்க. ஓஹோ. என்ன பல சொல்றாங்க முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் விஷயம் விளக்கம் இல்லாம சொல்லுவாங்களா? காரணம் இல்லாம யாரும் தோரணம் கட்ட முடியாது. ஏன் இந்த பழமொழியை சொன்னாங்க? எங்க இந்த இளங்கோடியில இன்னைக்கு விசேஷம் திருவிழா அப்படின்னு சொன்னதால தோரணம் கட்டி இருக்காங்க. ஆமா. அப்ப ஏதோ காரணம் தானே. காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட மாட்டார்கள். ஆனா அந்த காலத்துல தோரணம் கட்டினாங்க. எப்படி? மாவிளை தோரணம், வேப்பிலை தோரணம் அப்படி அழகழகா கட்டினாங்க. ஆமா. ஏன் அப்படி கட்டினாங்க தெரியுமா? ஏன்னா கூட்டம் நம்மளோட சொந்த பந்தம் எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க. அப்படி நிறைய பேர் வரும்போது பாருங்க நம்மளுடைய மூச்சு காத்து வெக்க காத்த வெளியேறுமா. அப்படி வெக்க காத்த வெளியேறுச்சுன்னா நம்மளுக்கு அதுலயே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம அப்படி வெக்க காத்த
காத்தெல்லாம் மாத்துறதுக்காக தான் இந்த மாவிலையும் வேப்பிலையும் கட்டணும். அந்த கெட்ட காத்தை எடுத்துக்கிட்டு நல்ல காத்தை வந்து அது வெளியிடுமா. அதனால அந்த தோரணம் கட்டி வச்சாங்க. இன்னைக்கு நவீன காலம் இந்த மாதிரி தோரணம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இதுல எந்த காத்தை வெளியிடு மேற்கொண்டது அதிகமா காத்து நம்மளுக்கு நச்சு காத்தா. இப்ப காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஆமா. இப்ப முள்ளு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது எப்படி மச்சாங்க? ஒரு காரணம் இருக்கு இல்லையா? இத பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. சரி. என்ன விவசாயி? விவசாயினாயி ஏழை. இது அப்படியே விவசாயி. இந்த கதையிலயாவது ஒரு ஊர்ல பணக்கார விவசாயி இருந்திருக்காங்க சொல்லிருக்காங்க. அப்படி சொல்லவே மாட்டாங்க. விவசாயினாவே ஏழை தான். ஏன்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தயாரிக்கிறவன் அவன் விலைய சொல்லுவேன். ஆமா. ஆனா நம்மளாம் நெல் இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், தேங்காவா இருக்கட்டும், நம்ம விவசாயம் பண்ணி கொண்டு போனா அவன் விலை வச்சு சொல்லுங்க, நம்ம கொடுத்துட்டு வரோம். என்ன விலை சொல்றானோ அதே நம்ம வாங்கிட்டு வரோம். என்ன பண்றது? அதனாலதான் அந்த காலத்துல விதை நெல் வச்சிருந்தா வீட்டுல விதைன்னு விதப்பணும்னு வச்சிருந்தோம். இன்னைக்கு விதப்பே வைக்காதடா கொண்டு வந்து எங்கள்கிட்ட சரி நாங்க கொடுக்குற விதையை கொண்டு போய் நீ விவசாயம் பண்ணு அவன் சொல்றியா? கடைசியில அவங்க விதை வாங்கிதே நம்ம விதைக்க வேண்டியது. அந்த விதையில பாருங்க, விதை மட்டும் இருந்தாலும் பத்தாதுன்னு கூடவே களை எடுக்கிறதுக்கு புல்லு சேர்த்தே நிறைய போட்டு கொடுத்தாங்க. எல்லாமே சேர்ந்து வந்துருது. அந்த களை எடுக்கிற கூலி கொடுக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு வீடு விட்டு போகுது. என்ன பண்ணுங்க? அதனாலதான் சொல்லுவாரு, ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. ஒரு சின்ன வீடு கட்டி இருந்தாரு. வீட்டுக்கு பக்கத்துல காலி இடம் இருந்துச்சு. இந்த இடத்துல பூசணி விதைய போயிச்சாரு. முளைச்சிச்சு. எல்லா ஊர்லயும் பாருங்க வீட்டுக்கு பின்னாடி தான் கொல்ல அமைச்சு பாத்திருக்கேன். ஆனா இளங்குடியில மட்டும் தான் கலையாரங்கத்துக்கு பின்னாடி கொல்ல அமைச்சிருக்காங்க. பெரிய ஊர் இந்த ஊர்ல பெரிய விஷயமா இருக்கு. எல்லாமே வரலாம். நெல்லிக்காய் மரம், சீத்தாப்பழம் மரம், அந்த மரம் எல்லா மரமும் இருக்கு உள்ள. அந்த அதனால பாருங்க, ஒரு வீட்டுக்கு பக்கத்துல அந்த காலி இடத்துல பூசணி விதை போயிச்சாரு. சரி. முளைச்சிச்சு, செடியாச்சு, கொடியாச்சு, பூவாச்சு, காயாயிருச்சு. காயாயிருச்சுங்க. காயாயி இந்த இவ்வளவு பெருசுல இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து விட்டியான். சரி. அந்த காயை பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல வசதியான ஆளு. இந்த காய் பெருசாக 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 ஆகா, இந்த காயை ஒரு நாளைக்கு நம்ம பிடுங்கணுமே, இவன் இல்லாத நேரத்தில் பிடுங்கணுமேனு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணேன் பாருங்க, பணக்காரன் தானே, வசதியான ஆள் தானே, என்னத்தையா கொடுத்து வாங்கிருக்கலாம்ல. இல்லாடியோ அட கொடுக்க வேணாம். ஆனா அந்த பூசணிக்காய் நல்லா இருக்குதா, ஒரு பூசணிக்காய் கொடுங்கடா கொடுத்துட்டு போறாங்க. குடியான்னு கேட்டு வாங்கிருக்கலாம். அதையெல்லாம் விட்டு அந்த ஆள் இல்லாத நேரம் பார்த்து பூசணிக்காய் திருடன்னு முடிவு பண்ணிட்டான். சரி. அந்த ஆள் வெளியில போயிட்டாரு, இவன் உள்ள இறங்கிட்டான். இறங்கினவே பூசணிக்காய் புடுங்கிட்டு இருக்கியான். அந்த ஆள் வந்துட்டாரு. திருடி தின்ற பொருளுக்கு தான் ருசி அதிகம்னா அப்படின்னு என்ன கிளம்புற மாதிரி ஐடியால இருக்கீங்களா? நீங்க கிளம்புனா நாங்களும் கிளம்பிடுவோம். அவ்வளவுதான். ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பாட்டு பாடிட்டு அடையாளத்தை கேட்டுது. அப்பெல்லாம் போயிடாதே உட்காருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. அப்ப பாருங்க, பூசணிக்கால வந்து திருடிக்கிட்டு இருக்கிற நேரம் அவன் வந்துட்டாரு. யாரு? அந்த ஆள் விவசாயி வந்தவர் பாருங்க. அது ஆடுறா இங்க உள்ள திருடுறது பார்த்தா பக்கத்துல என்னத்தா மாலையை மாத்திடுவோமா? கொஞ்சம் பொறுத்த அந்த கதையை மாத்திடுறேன். இந்த குறை கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன மாத்தேன்றியோ ஒரு ஆள் வேணாம்ன்றாரு. என்ன முடிவுல விடிஞ்சும் போச்சு. ஆமா. அஞ்சலியாச்சா? சரி 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 பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை. நான் ரொம்ப தூரம் போடும். சீக்கிரம் மாத்திட்டா நான் பஸ் 7 மணிக்கு கிளம்பிடுவேன். பாதி கதையை கேட்டுக்கங்க. சரி சொல்லி தொலையா, உனக்கு கதை சொல்லணும்னு விடியாதாட்டுக்கு சொல்லியா. அப்புறம் இல்லாட்டி அது என்ன முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற என்னன்னு தெரியாம போச்சும்ல. சரி சொல்லுங்க. பாருங்க, அந்த ஆள் பக்கத்து வீட்டுக்காரன் இறங்கி புடிங்கிட்டு இருக்கியா. இவர் வந்து பாட்டாரு ஆறாள் பார்த்தாரு பக்கத்து வீட்டுக்காரன். ஏடா அப்படி இருக்கேன், ஒரு வசதியான ஆளு, என்னத்தையா கொடுத்து வாங்கிட்டு கேட்டா கூட கொடுக்க போறோம். சரி, அவன் ஆசையா அங்க எடுப்பானே, புடுங்கட்டும்னு நின்றுக்கிட்டாரு மறைஞ்சலாம். அவன் புடிங்கிட்டு போயிட்டான். எடுத்ததுல எடுத்த தம்பி இரு தம்பி மாலை மாத்த தொட்டிக்கு கொஞ்ச நேரம் அதுக்குள்ள நீ கிளம்புற. ஆமா வேணாமா? ஆட சண்டாளா, இவ்வளவு நேரம் பார்த்துட்டு நீ மாலை மாத்தல புடி. நீங்க சொன்னா சரிதே. நான் சொன்னேன்ல, நீங்க வரையில மொத்தமும் கழட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ஆமா பாருங்க, கடைசியில என்னாச்சு, இத புடுங்கறத பார்த்தோம்னா அந்த ஆளு என்னடா புடிங்கிட்டாரு. ஆமா புடிங்கிட்டாரு இல்லையா? புடிங்கிட்டாரு. பாத்துட்டியால, இத யார்ட்டையாவது சொல்லணும்னு நினைச்சேன். யார்ட்டையாவது சொல்லணுமே, தலை வெடிச்சு போயிடும் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு 2 பேரை கூப்பிட்டு சொன்னேன். நானே ஒரு விதையை போட்டு பூசணிக்காய் வந்துச்சு, அதையும் ஒருத்த கலவாண்டு பண்ணாரு. என்ன எப்படி இருக்காரு, 2 ஏதாவது கேட்காம கொள்ளாம பூசணிக்காய் அப்படிங்கிற 2 பேர்ட்ட சொல்ல. 2 பேர் 4 பேர் ஆச்சு, 4 பேர் 8 பேர் ஆச்சு, 10 பேர் ஆச்சு. கலவாண்ட ஊரே தெரிஞ்சு வச்சாங்க. பேர் என்ன தெரியுமா? பூசணிக்காய் திருடு. எவ்வளவு பெரிய செல்வம் தெரியும், அவர் போய் பூசணிக்காய் திருடு சுலபமா சொல்லிட்டீங்க. பூசணிக்காய் திருடுனா பூசணிக்காய் திருடுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அவன் மயங்காலம் முடிஞ்சுச்சு, பேரங்காலம் முடிஞ்சுச்சு, பேரங்காலம் வந்தாச்சு. பேரை ஒரு அப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன். அங்கிட்ட இருந்து 2 பேர் வர்றாங்க. அந்த ஊருக்காரர் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? ஐயா அந்த கருப்புசாமி கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோடனே அதுக்கு அந்த ஊரில் ஒருத்தர் சொன்னாங்க, கருப்புசாமி கோயிலுக்கா அப்படியே நேரம் போனீங்கன்னா அந்த பூசணிக்காய் திருட வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு இடது பக்கம் போனீங்கன்னா கருப்பன் கோயில் தான் அப்படின்னு சொல்ல. இந்த பேரை கேட்டுக்கிட்டு இருந்தால சங்கடமா போச்சு. என்னடா அது, என்னைக்கோ நம்ம தாத்தா ஒரு பூசணிக்காய் திருடுனதுக்கு இன்னும் பூசணிக்காய் திருடு பூசணிக்காய் திருடுன்னு சொல்கிறாங்களே, இதை எப்படா மாத்துறது அப்படின்னு ஒரு சாமியார் இருந்திருந்தார். அவர்கிட்ட போய் யோசனை கேட்டால, அந்த பேரை மாற்றணும் அவ்வளோதானே, என்ன பண்ணுறது, நீ வசதியான ஆள் தானே, வாரத்தில் ஒரு 1000 பேத்துக்கு சோறு போடுறான்னாரு. வாரமே சோறு போடுறா மாறிடு அப்படின்னாரு. வந்தேன், வாரத்தில் அன்னதானம் பண்ணேன், 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆச்சு, நல்லா சாப்பாடு போட்டேன். போட்டோன்னா அதே மாதிரி ஒரு நாள் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆள் வர்றாங்க, இந்த கருப்பன் கோயிலுக்கு எப்படி போகணும்னு. அப்போ தான் அந்த ஊரில் சொன்னார், இப்படியே நேரம் போனீங்கன்னா சோறு போடுற ஒரு வீடு இருக்கு. சோறு
போடுற ஒரு வீடு புண்ணியவா இருக்கு. ஊரு. அப்படியே இடது பக்கம் போனீங்கன்னா கருப்பங்கோயில் தான் சொல்ல. அப்பா இப்ப தாண்டா முழு பூசணிக்காயே சோத்துல மறைச்சாச்சு, சோத்த போட்டு மர சோற போட்டு மறைச்சாச்சு அப்படின்றத இன்னைக்கு நம்ம காலப்போக்கில் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு சாமியார் அமைதியே உட்கார்ந்துருந்தாரு. இங்க பாருங்க, நான் கதை சொன்னேன், பாதியில போனாங்க, உட்கார வச்சு பாதி கதையை சொல்லி முடிச்சுட்டேன். இல்ல இல்ல மறுபடியும் நீங்க கதை பேசுனீங்கன்னா அப்புறம் எந்திரிச்சிருவாங்க. இல்ல இல்ல ஒரே ஒரு வாசகம் மட்டும் அமைதியாவே உட்கார்ந்துருந்தாரு. அப்படியா? போற வர கேட்டாங்க. இல்லையா சிரிக்கவும் செய்ய மாட்டேதே, முறைக்கவும் செய்ய மாட்டேதே, கோபப்படம் செய்ய மாட்டேதே. பேசிக்கிட்டே இல்ல, சிரிச்சுக்கிட்டே பேசணும். ஏன் சரி பேசுங்க. இல்ல சிரிச்சுக்கிட்டே பேசுறேன். ஆமா, பெரிய எங்க அத்தை மைய மாமா மையே இவளை பார்த்தா புண்ணைக்கு வேற வருது, சிரிச்சுக்கிட்டே வேற பேசுவாங்க. சொல்லாங்க உங்களை பாக்கையில நெஞ்சு வலிக்குதுடா எனக்கு. பாக்கையில அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. உங்களை பாக்கையில அப்படியே கேஆர் விஜயா மாதிரி இருக்கு. ஏயா நல்லா தானே. ஆமா 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 சொல்லுங்க. நான் கதையும் பேசல ஒண்ணும் பேசல, மானுக்கு அடையாளத்தை சொல்லியா உன்கிட்ட போய் நான் கதை சொன்னேன் பாரு. மாடினுடைய அடையாளம் சொல்லியா முதல்ல கேஆர் விஜய் என்ன சொல்லிவிட்டாரு. எப்படி ஐயோ வெக்க வருதாக்கு அழுக வந்து அந்த அம்மா எம்பிட்டு ஒரு அழகி தெரியுமா? அவ்வளவு ஒரு அழகு. கானகத்தே நின்றுள்ள காயாத கானகத்தே நின்றுலாவும் தரமாட்டேன், என் பொருள்னா எனக்கு தான் வேணும். மேயாதமான் மணிக்கு வந்து மேயாதமான் அல்ல ஜாதிமான் மேயாதமான் 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 உள் மேயாத மான் மேயாதமான் மேயாதமான் பொன்னிமாதமான் மேயாதமான் பவுகடைந்து நரசந்தனமோ பலவங்கவள பலவங்கலன் இந்த சுழந்த படலம் மேயாதமான் மேவும் காணடைந்து நரிசந்தனமும் புனுகும் கவலும் களபங்களடைந்து சுணங்கி படந்த புல் மேயாதமான் குறவர் கண்மணி என வளர்காது பிடனிலோடையது மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவள் காண குயிலில் இருக்கிற குடகத புல் மேயாதமான் தேனோ பகுத்தினிமாவோ தேனோ பகுத்தினிமா என்பதில் புள்ளர் போது மேயாதமான் தேனும் பாகூத்தனிமாக்கும் பின்பதெல்லாம் பேர் புள்ளர் போது புல் மேயாதமான் இருந்தாலும் கொம்புரண்டிருந்தாலும் தண்டலை நிமிர்ந்து பாயாத மாந்து பாயாத மானே கண்டதுண்டோ வர கண்டோ அழகிய ஒரு மாணவர கண்டதுண்டா 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 உண்டோ 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 சரியான அடையாளமே இல்லை. தேடி வந்த மாடல்ல உன்னைத்தான். என்ன எதுக்கு தெரியுங்க? நான் வேற ஆள காதல். என்னைய மீறி எவனா காதலிப்பான்? டேய் என்ன? நான் தான் காதலிக்க நீ காதலிச்சா? நீ காதலிச்சா? நான் அவனைத்தான் கட்டணும்னு நான் ஒத்த கால்ல காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னைய கல்யாணம் பண்ண போறேன். நான் 5 வயசுல இருந்து அவனுக்காக தான் ஒத்த நீ கால்ல இப்படி காத்துக்கிட்டு பேசுறீனா உன்னை கூட்டிட்டு ஓடிடுவேன். நான் வந்தா தானே ஓடுவீங்க. அப்படியா? உங்களை விட்டுட்டு முன்னால ஓடி அதுக்குள்ள சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு அதையும் பார்க்கலாம். நீங்க தூக்கி வைங்களாங்க. ஆக கல்யாணத்தை முடிச்சு இரவு பகல் வாராமல் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கு பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம். பாதி தூக்கத்தில் குங்களை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி கண்களை மூடி பார்ப்பதில் இன்பம் பாதி தூக்கத்தில் கூந்தல் தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தொய பள்ளியில் இன்பம். காலை என்பதே துன்பம். இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம். காலை என்பதே இனிமேல் மாலை ஒன்றுதான்